கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சங்கை குறித்தானவர்களே, இன்று எங்கு பார்த்தாலும் வியாதிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். முன்பெல்லாம் 1000-ல் ஒருவருக்கு இருந்த, லட்சத்தில் ஒருவருக்கு இருந்த நோய்கள் இன்று வீட்டுக்கு வீடு வாடிக்கையாகிவிட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு விட்டது, இயற்கை அசுத்தமாகிவிட்டது, அதன் பிரதிபலிப்பு தான் நோய்கள் அதிகமாகிவிட்டது என்று நமக்கு இன்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எனவே சங்கை குறித்தானவர்களே, மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 2 விதமான விஷயங்களை மனிதன் பேண வேண்டும். முதலாவது தனி மனித சுத்தம், 2வது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது. இன்றைக்கு பல்வேறு படித்த மேதைகள் ஏதேதோ கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் நமக்கு பல்வேறு தூய்மை சார்ந்த விஷயங்களை, சுற்றுப்புறத்தை எப்படியெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை நமக்கு அன்றே கற்றுத்தந்து விட்டார்கள். சங்கை குறித்தானவர்களே, இன்று நோய் வருவதற்கு என்ன காரணம்? சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது ஒரு காரணம், சுற்றுப்புற சூழல் எப்பொழுது அசுத்தமாகி விடுமோ அப்பொழுது நோய் அதிகமாகிவிடும். இன்னும் நாம் மார்க்க வழக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆன்மீக ரீதியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது மனிதனுடைய பாவங்கள் அதிகமாகுமோ அப்பொழுது நோய்கள் பரவ ஆரம்பித்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது பகிரங்கமாக மானக்கேடான விஷயங்கள் நடைபெறுமோ அப்போது புது புது நோய்களை, காலரா போன்ற பரவக்கூடிய நோய்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஆக சங்கை குறித்தானவர்களே, மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 2 விஷயங்கள் தேவை. முதலாவது, மனிதன் தனது உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாவங்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, தனி மனித சுத்தத்தை இஸ்லாம் உலகத்தில் இருக்கிற எந்த மதமும் எந்த இசத்திலும் சொல்லாத அளவு அதிகமாக சொல்லி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதிலிருந்து அனைத்து சுத்தத்துடைய விஷயங்களையும் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு மட்டும் சிரமம் ஏற்பட்டு விடும் என்ற பயம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால், ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வதை, பல் துலக்குவதை நான் கட்டாயமாக ஆக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள். ஹதீஸில் வருகிறது, ஒருவர் மிஸ்வாக் செய்து தொழுகிறார், இன்னொருவர் மிஸ்வாக் செய்யாமல் தொழுகிறார். மிஸ்வாக் செய்து தொழுபவருக்கு மிஸ்வாக் செய்யாமல் தொழுபவரை விட 70 மடங்கு நன்மை அதிகம் என்று சொன்னார்கள். ஆக சங்கை குறித்தானவர்களே, பல் துலக்குவது, குளிப்பது, அரபுகள் வாழ்ந்த அந்த பிரதேசம் தண்ணீர் பஞ்சமுள்ள விஷயம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைந்தது நீங்கள் வாரத்திற்கு 1 தடவையாவது குளித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா வாரத்துக்கு 1 தடவை தான் குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இது குறைந்தபட்சம். தினம் 1 தடவை குளிக்கலாம், 2 தடவை குளிக்கலாம். எங்க தண்ணி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நாம் தூய்மையை பேணிக் கொள்ளலாம். அதே போன்று மறைவிடத்தில் இருக்கிற முடிகளை சுத்தம் செய்வது, அக்குள் முடிகளை சுத்தம் செய்வது. இஸ்லாம் சொல்லுகிறது, 40 நாளைக்கு மேலையும் ஒருத்தர் மறைவிட முடியை சுத்தம் செய்யாமல் தொழுவார் என்று சொன்னால் அந்த தொழுகை மக்ரூ. இன்னும் ஹதீஸில் வருகிறது, நீங்கள் தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள், மீசையை கத்தரித்து விடுங்கள்.
சுத்தத்துடைய விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. பரட்டைத்தனையாக இருப்பதை இஸ்லாம் வெறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒருவர் வருவார், பரட்டை தலையாக அழுக்கான ஆடைகளை அணிந்தவராக வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கடிந்து கொள்வார்கள், தனது வெறுப்பை வெளிக்காட்டுவார்கள். உடனே செல்லுவார், தனது ஆடையை தோய்த்து கட்டுவார், தனது தலையில் எண்ணெயை தேய்த்து தலை மாறியவராக வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அவரை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் முன்பு வந்ததை விட இந்த நிலை எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டினார்கள். இப்படி சுத்தத்துடைய எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே சங்கை குறித்தானவர்களே, இதுவெல்லாம் தனி மனித சுத்தம். இன்னொன்று இருக்கிறது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது. சுற்றுப்புறம் என்று சொன்னாலே 3 விஷயங்கள் சார்ந்ததுதான் சுற்றுப்புறம். அதுல முதலாவது தண்ணீர், 2வது காற்று, 3வது பூமி. இந்த 3 விஷயங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தண்ணீரை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. தண்ணீரை நாம் முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிராக, எப்படி ஒவ்வொரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேண்டும், ஒரு மூலக்கூறு, முழு உலகத்திலும் எல்லா பொருட்களுக்கும் அடிப்படை மூலக்கூறு தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த தண்ணீரை சொல்லுகிறான், இதுதான் அடிப்படை. எனவே சங்கை குறித்தானவர்களே, அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தார் என்று சொன்னால் நேராக சென்று தண்ணீர் பாத்திரத்தில் அவர் கையை வைக்க வேண்டாம். இன்னைக்கு வீட்டுக்கு பைப்பு வந்துருச்சு, திரும்பின இடத்துல எல்லாம் டேப் திறந்த தண்ணி. அன்று அது போன்ற நவீன வசதிகள் இல்லை, பாத்திரத்துல தண்ணீர் இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ஒருத்தர் இரவு தூங்குறாரு, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நேராக சென்று தண்ணீர் பாத்திரத்தில் அவர் கையை போட வேண்டாம். முதல்ல அவர் தனது இரு கைகளையும் கழுவி கொள்ளட்டும், வாய் கொப்பளித்துக் கொள்ளட்டும், அதற்கு பிறகு தண்ணீர் பாத்திரத்தில் கை வைக்கவும் சொல்லிட்டு காரணம் சொன்னாங்க. எதனால? ஐன பாசத் யதாஹு, இரவு நேரத்தில் அவரது கை எங்கே இருந்தது என்பதை அவர் அறிந்திருக்க மாட்டார். பல இடங்கள்ல கை பட்டிருக்கும், அசுத்தம். இப்ப அதே கைய தண்ணீர் பாத்திரத்துல வச்சாருன்னா அந்த தண்ணியும் அசுத்தமாயிரும். தண்ணீரை அசுத்தம் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் எல்லா இடங்களிலும் சொல்லி காட்டுகிறது. அதே போல தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தார்கள் என்றால் ஒரு முத்து தண்ணீரை பயன்படுத்துவார்கள். ஒரு முத்துன்னு சொன்னா ஒரு கையளவு, ஒரு கையளவு தண்ணீர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்சிடுவாங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள் என்று சொன்னால் 3 முத்து தண்ணீர்களை கொண்டு குளித்து விடுவார்கள். 3 முத்துன்னு சொன்னா இப்படி 3 கையளவுங்களாம். தண்ணீரை அவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு சொல்றாங்க தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, வாழ்க்கையில் செய்தும் காட்டினார்கள். இன்னைக்கு நம்ம சிலர் பைப்பை திறந்தோம்னு சொன்னா அவருக்கு குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள டேங்க்ல இருக்கிற தண்ணி காலி ஆயிரும். ஒழு செஞ்சாருன்னா குளிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை வீண் விரைய செய்யக்கூடாதாம். அதே போல தண்ணீர்ல எப்படி சில ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். உங்களில் எவரும் தேங்கி இருக்கும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம். எப்ப தேங்கி இருக்கிற தண்ணீரை அது இன்னைக்கு கெடுதிதான் சொல்றாங்களா, அதுல கொசு முட்டை பொறிக்குது, அதுல இருந்துதான் எல்லா நோயும் வருது. இன்னும் அதுல சிறுநீர் கழிக்கிறது இன்னும் அதுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பாக ஆயிருமாமா. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் எவரும் தேங்கி இருக்கிற தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம். இது எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல். அப்புறம் தண்ணீருடைய விஷயங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேண வேண்டும். பைப்புல தண்ணி போயிட்டு இருக்குது, வீண் விரயம்.
அதை என்ன செய்யணும், அதுக்கு என்ன விஷயமோ அதை செய்யணுமா. கிதாபுகளில் எழுதப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளிலும் அல்லாஹு தஆலா நாம பயன்படுத்துற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அளவை வச்சிருக்கிறான். நாம இவ்வளவு தண்ணீர், இவ்வளவு உணவு, எப்ப அந்த அளவு முடிஞ்சு போயிடுமோ அடுத்தது அந்த விஷயங்கள் கிடைக்காமல் ஆகிவிடும். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவுடைய நிறைய நாடுகளில் தண்ணீர் பஞ்சம். எப்படி நம்ம ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பெல்லாம் போடுறாங்களோ, அந்த மாதிரி ஆப்பிரிக்காவுடைய நாடுகளில் ரேஷன் கடைகளில் தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு மாசத்துக்கு அந்த தண்ணியை வாங்கிட்டு அதைத்தான் பயன்படுத்தணும், வேற எங்கேயும் தண்ணியே கிடைக்காது. ஒரு ஜமாத் ஒண்ணு ஆப்பிரிக்காவுல காங்கோ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, 4 மாசத்துல நாங்க தண்ணிக்கு மட்டும் 20,000 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊர்ல எல்லாம் குடிக்கிற தண்ணி தான் கடையில விற்கிறாங்க. அது போன்ற நாடுகளில் தண்ணியோட தண்ணி வியாபாரம், சைக்கிள்ல பைக்ல எல்லாம் தண்ணியே வித்துட்டு போவாங்களாமா. என்ன காரணம்னா அங்கெல்லாம் தண்ணீர் அவ்வளவு எளிதில் கிடைப்பது கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு தண்ணி வசதியா இருக்கிறனால அது வீணாவது நமக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. எனவே சங்கியானவர்களே, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தண்ணீர் தான். எனவே அந்த தண்ணீரை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த தண்ணீர் அசுத்தமாகாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிகாட்டுதல்கள். அடுத்து பூமி 2வது விஷயம், அதே போல காத்து 3வது விஷயம். இத ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கலாம். இதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உரியவர்கள். அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரிய மனிதர்கள் 2 மனிதர்கள். அதுல முதலாவது யாருன்னு சொன்னா, மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் மலம் ஜலம் கழிப்பவர். மக்கள் இதுல நடந்து போவாங்கன்னு தெரியுது, அந்த பாதையில் என்ன செய்யறாருன்னா ஒருத்தர் மலம் ஜலம் கழிக்கிறார், இவரை அல்லாஹ் சபிக்கிறான். 2வது, நிழல் தரும் அல்லது பலன் தரும் மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிக்கிறார். அந்த மரத்திலிருந்து மக்கள் பழத்தை பறித்து சாப்பிடுறாங்கன்னு தெரியுது, அல்லது அந்த மரத்துடைய நிழலில் மக்கள் ஓய்வெடுக்கிறார்கள் என்று தெரிகிறது, அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார். இந்த 2 மனிதர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். இந்த விஷயத்தினால பூமியும் அசுத்தமாகி விடுகிறது, அதிலிருந்து வருகிற துர்வாடையினால் காற்றும் மாசுபட்டு விடுகிறது. எனவே சங்கையானவர்களே, இஸ்லாம் நமக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அதே போல கண்ட இடத்துல குப்பையை கொட்டுறது. இன்னைக்கு எல்லாருடைய மனோநிலை எப்படியாது சுயநலம். என் வீட்டை நான் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், என் வீட்டை தாண்டி மத்த இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதுவும் மனிதருக்கு நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, குப்பைக்குன்னு சொல்லி எங்க கொட்டணுமோ அங்கதான் கொட்டணும். கிடைச்ச இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் குப்பையை கொட்ட முடியுமோ அங்கேயெல்லாம் கொட்டுறது. சில கிதாபுகளில் இப்படி கூட எழுதப்படுகிறது, வீட்டுல குப்பையை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க, இதன் காரணமாக வீட்டில் வறுமை ஏற்படுகிறது. பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருக்குது, கழுவுறது இல்ல, 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்தி கழுவுறது, இதனாலும் வறுமை ஏற்படுகிறது. துணியை துவைச்சிட்டாங்க, காஞ்சிக்கிட்டே இருக்குது, அதை எடுக்கிறது இல்லை, இதனாலும் வறுமை ஏற்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹக்கு, ஒரு கடமை இருக்கிறது. துணி அழுக்காயிருச்சா அதுக்குண்டான கடமை என்ன, அதை துவைக்கிறது. துவைச்ச பின்னால் அதுக்குண்டான ஹக்கு என்ன, அதை காய போடுறது. காஞ்ச பின்னால் அதுக்குண்டான கடமை என்ன, அதை மடிச்சு வைக்கணுமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அதே போல வீட்டுல எங்க பார்த்தாலும் ஒற்ற குப்பைகள் ஆங்காங்கே இருக்கிறது. இதுவும் மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால சுத்தத்தை பேணுவதில், அது தனி மனித சுத்தமாக இருந்தாலும் சரி, மனிதனை சுற்றி இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகம் வலியுறுத்துகிறது. இன்னும் எந்த அளவுக்குனா, எச்சில் எப்படி துப்பணும் இதை கூட இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு முஸ்லிம் எச்சில் எப்படி துப்பணும், கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்யக்கூடாதுன்னு எச்ச துப்ப கூடாதுங்களாமா.
அதே போல மனிதனுடைய வலது தோல் புஜம், வலது புறத்துல எச்ச துப்பக்கூடாது, இடது புறத்தில் தான் எச்சை துப்ப வேண்டும். சரி, அதுவும் எப்படி துப்பணும்? எச்ச துப்ப வேண்டிய தேவை இருந்தா மண்ணை தோண்டி எச்ச துப்பிட்டு திரும்ப மண்ணை போட்டு மூடிடணும். இஸ்லாம் கிதாபுகளில் எழுதப்படுகிறது எச்சை துப்ப வேண்டிய ஒழுக்கம். இன்னைக்கு நம்ம சிலர் என்ன கண்ட இடத்துல எச்சை துப்பி வச்சிடறோம். இது ஒரு கராகத்தான வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சுற்றுப்புற சூழல்ல இன்னைக்கு அங்கங்க பதாகைகள், விளம்பர பலகைகள் வைக்கப்படுகிறது, மரத்தை வளருங்க, அதனால மழை பெய்யுது, காற்று சுத்தமாகுது, சுற்றுப்புற சூழல் தூய்மையாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமக்கு அழகாக சொல்லி காண்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஜிஹாதுக்காக வேண்டி படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஒவ்வொரு படைக்கும் அந்த போய் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த பகுதிகளுக்கு செல்லுகிறீர்களோ அங்கு மக்களுக்கு பழம் தரக்கூடிய, மக்களுக்கு நிழல் தரக்கூடிய எந்த மரங்களையும் நீங்கள் வெட்டி விடாதீர்கள். ஒவ்வொரு படையை அனுப்பும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையினருக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அனுப்புவார்களாம். இன்னும் புகாரி போன்ற ஹதீஸுடைய கிதாபுகளில் இந்த ஹதீஸ் வருகிறது. உலக அழிவு நாள், கியாமத்துடைய நாள் ஏற்பட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கிறது. அந்த மனிதன் அந்த மரக்கன்றை நடுவது சிறந்ததா அல்லது தொழுவது சிறந்ததா? அதுல பதில் தரப்படுகிறது, அந்த மரக்கன்றை நட்டு விட்டு வரவும். என்ன காரணம்னா, தொழுகையை விட, தொழுகை என்பது அவனுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். ஆனா ஒரு மரத்தை வச்சானா அது அவனுக்கு மட்டும் பிரயோஜனம் அல்ல, அது முழு சமூகத்திற்கும் அது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டார், அதுல இருந்து காயோ பழமோ ஏதோ ஒண்ணு வருது, அதுல இருந்து பறவைகள் அந்த காயையோ அந்த கனியையோ சாப்பிடுகிறது, மனிதர்கள் பறித்துக் கொள்கிறார்கள், இன்னும் சிலர் திருடிக்கிறாங்க. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் அதிலிருந்து திருடி சாப்பிட்டாலும் அதற்கும் மரத்தை வைத்த அந்த நபருக்கு நன்மை எழுதப்படுகிறது. அவர் சண்டை குறித்தானவர்களே, இப்படி சுற்றுப்புற சூழலை எந்த வழியிலெல்லாம் பாதுகாக்க முடியும் என்பதற்கு இன்னைக்கு ஏதேதோ காரணங்கள் சொன்னாலும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த அழகான மார்க்கத்தின் மூலம் நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை, பல்வேறு போதனைகளை நமக்கு அன்றே சொல்லி காண்பித்து விட்டார்கள். எனவே சங்கையானவர்களே, ஒரு முஸ்லிம் சுத்தத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அது தனிப்பட்ட சுத்தமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் சார்ந்த சுத்தமாக இருந்தாலும் சரி. எப்படி தொழுகிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், இபாதத் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அதுபோல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹீரீன். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பாவம் செய்துவிட்டு யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். சுத்தம் அப்படிங்கிறதும் எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ அது போன்று சுத்தம் என்பதும் ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுத்தத்தை இஸ்லாம் எல்லா இடத்திலும் வலியுறுத்தி காட்டுகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது ஒருத்தருக்கு நறுமணம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டால் அதை வேண்டாம் என்று மறுக்காதீர்கள். ஒருத்தருக்கு அத்தரோ அல்லது நறுமணமோ சென்டோ கிஃப்டா கொடுக்குறாங்க, அதை அவர் என்ன செய்யக்கூடாது, வேண்டாம்னு மறுக்க கூடாதாமா. ஏனென்றால் அது சுத்தம் சார்ந்த விஷயம். இன்னும் ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் பள்ளிவாசலுக்கு வரும்போது பச்சை வெங்காயத்தையோ அல்லது பச்சையாக பூண்டையோ சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, துர்வாடையை பள்ளியில் இருக்கிற மலக்குமார்கள் வெறுக்கிறார்கள். 2வது, மற்ற மனிதர்களுக்கு அது இடையூறாக ஆகும். மற்றவங்களுக்கு சிலருக்கு அந்த வெங்காய வாடை பிடிக்காது, அது இடையூறாக அமைந்து விடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்.
அப்படி உங்களில் யாராவது ஒருவர் சாப்பிட்டார் என்று சொன்னால் அவர் தனது வாயை சுத்தப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வரவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சண்டை குறித்தானவர்கள், இஸ்லாம் சுத்தத்தை பேணுகிறது, சுத்தத்தை அதிகம் போதிக்கிறது, ஆரோக்கியத்தை இஸ்லாம் அதிகம் வலியுறுத்துகிறது. அதனாலதான் இபாதத்துகள்ல கூட எங்க மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அது இடையூறாக அமையுமோ அந்த இடத்துல இஸ்லாம் சொல்லுது அந்த இபாதத்தை விட்டுருங்க. உதாரணமா ரமலானுடைய மாசம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் இருந்து யார் அந்த மாதத்தை அடைவாரோ அவர் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கட்டும். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. ஆனால் ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், பயணத்தில் இருக்கிறார், அவருக்கு நோன்பு வைக்கிற அளவு வசதி இல்லை, நோன்பு வைத்தாலும் அவரது பயணத்திற்கு அது இடையூறாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் எவர் பயணத்தில் இருப்பாரோ அல்லது ஒருத்தர் நோயாளியா இருக்கிறார், நோன்பு வைக்க முடியாத அளவு நோய், நோன்பு வச்சாருன்னு சொன்னா அவருடைய நோய் அதிகமாயிரும், அல்லது அவருடைய நோய் சரியாகிறதுக்கு தாமதமாகும், அல்லது அவருடைய உயிருக்கே ஆபத்தாயிரும். இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னா அவர் அந்த நாட்களில் நோன்பை விட்டு விடட்டும். பயணத்திலிருந்து திரும்பி வந்த பிறகோ அல்லது அவருக்கு ஏற்பட்ட நோய் சரியானதற்கு பிறகோ அவர் விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்து கொள்ளட்டும். கட்டாயமான ஒரு விஷயம், ஒரு பரவலான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்தில் கூட மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அது இடையூறாக ஆகும் என்று சொன்னால் அதை கண்டிப்பா செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்ல, அதை விட்டுருங்க. அதே போல கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் ரமலான்ல என்ன செய்யலாம்னா நோன்பை விட்டுக்கலாம். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த விஷயங்களை கடந்த பிறகு விடுபட்ட அந்த நோன்புகளை அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும். ஆக சண்டை குறித்தானவர்களே, இபாதத்துகளினுடைய விஷயத்திலேயே இஸ்லாம் நமக்கு எங்கு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அது இடையூறாக அமையுமோ அந்த இடத்துல மனுஷன் இபாதத்தை பார்க்க வேண்டியதில்லை, அதை கொண்டு அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ஆரோக்கியத்தை தான் பார்க்கும்படி சொல்லுகிறான். இப்ப இபாதத்திலேயே அப்படின்னு சொன்னா எந்த அசுத்தங்களினால், எந்த குப்பைகளினால், எது போன்ற அசௌகரியமான விஷயங்களினால் மனிதனுடைய நோய்க்கு அது காரணமாக ஆகுமோ அதை இஸ்லாம் எந்த இடத்திலும் விரும்பாது, அதை வெறுக்கும். எனவே சண்டை குறித்தானவர்களே, நாமும் நம்முடைய தனிப்பட்ட அந்த முறையிலும் அந்த தூய்மையை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற சமூகத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்திலும் தூய்மையை பேணக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். சுத்தமாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இன்னும் ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா சுத்தமானவர்களைத்தான் விரும்புகிறான். அல்லாஹுடைய விஷயத்துல அசுத்தம் அப்படிங்கிறதே கிடையாது, துர்நாற்றம் என்பதே கிடையாது. அவன் சுத்தத்தினுடைய எத்தனை விஷயங்கள் இருக்குமோ, பரிசுத்தத்தினுடைய எத்தனை விஷயங்கள் இருக்குமோ அதற்கெல்லாம் சொந்தமானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே சங்கை குறித்தானவர்களே, நாம் எல்லா நிலைமைகளிலும் சுத்தத்தை பேணுபவர்களாக ஆக வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்